இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது சாப்பிடுறியா? வேணாம்மா. நம்ம எப்பமா வீட்டுக்கு போவோம்? டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமா போயிடலாம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா. சீக்கிரமா போலாம். சரி வாங்க டாக்டர். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க? டிஸ்சார்ஜா? இல்லையே. ஆக்சுவலா குழந்தை இன்னும் ஒரு நாளைக்கு அப்சர்வேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். அத சொல்றதுக்காக தான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு டாக்டர். சரி. மேடம், நீங்க என்னோட கேபினுக்கு வாங்க. தமிழ், டாக்டர் கூப்பிடுறாங்கல்ல, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரிம்மா. வந்துடுறேன். டாக்டர் வாங்க, உட்காருங்க மேடம். சொல்லுங்க டாக்டர். மேடம், நாங்க தமிழோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். குழந்தைக்கு சின்னதா கார்டியாக் இஷ்யூ இருக்கு. பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்தோம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ டாக்டர், என்னென்னமோ சொல்றீங்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது டாக்டர். அவ நல்லதா இருந்தா. இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். மத்தபடி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது டாக்டர். நீங்க ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணி பாருங்க ப்ளீஸ். மேடம் மேடம் மேடம், ஃபர்ஸ்ட் பதட்டப்படாதீங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அப்நார்மல் கண்டிஷனை ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அதுக்காக தான் ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். எதனாலன்னு சொல்ல முடியலனாலும் அது என்னன்னு பாத்திரலாம். இது டெம்பரரியான பிரச்சனையா இல்ல ரெகுலர் பிரச்சனையா இருக்கலாமான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாத்திரலாம். டாக்டர், ஆனா அட்மிட் பண்ணி செக் பண்ண டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எப்படி? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். பேசிக்கா எடுக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. இத கூட நாங்க உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம். நீங்க கேக்குறத பார்த்தா எங்களை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சச்ச, அப்படிலாம் இல்ல டாக்டர். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு டாக்டர் இதெல்லாம்? இது எல்லாமே குழந்தைக்காக தானே மேடம்? சரிங்க டாக்டர்.